மரியாதை கிடையாதா? என்ன வேலை உனக்கு இருந்தே தெரியா? உங்க அண்ணன் இடத்துல நான் இருக்க முடியும். என்ன என்ன சொன்னேன்? உங்க அண்ணன் எங்க இருப்பாரோ அங்கதான் இருப்பேன். எதற்காக? அவருக்கு தான் நான் காதலிக்கிறேனே. நீ காதலிச்சா? ஏய் நீ காதலிச்சு நான் எப்படி பண்ணிட்டா? நீயா? ஏடி நாட்டு மக்களே கேட்டு பாரு, ஒரு பெரிய விஷயம் எப்படி கட்டணும்? அங்க பேசணும். பேச முடியாது. நீ பிச்சைக்கார நாய் கோடி. நானா? ஆமா. பிச்சைக்காரியா? நீதான். அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் உன் வாயால என்ன ஒரு முறை அண்ணின்னு கூப்பிடுப்பா. இந்த வாயால அண்ணி உன்னை பார்த்து. ஆமா. கோடி பண்ணி உன்னை பார்த்து நான் அண்ணின்னு கூப்பிடுறேமா? அழகாக அண்ணி. அண்ணியா? ஆமா. கோடி தேவடியா? யார பார்த்து சொல்ற? அடி லோப்பரே. அடி பேப்பரே. யார் பார்த்து தேவடியான்னு கேக்குற? பார்த்தாண்டி அண்ணி சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. ஆசையாக ஒரு முறை அண்ணி. என்னது? ஆமா. உன்னை பார்த்து நான் அண்ணின்னு கூப்பிடணும். ஆமா. அது ஒரு காலம் நடக்காது. அது நடக்காதுன்னா இந்த வீட்டிலேயே உங்களுடைய உயிர் போயிடும். என்னது? ஆமா. என் உயிரா? போடி போகாதா? அண்ணி ஆசையாக முடியாது. கூப்பிட மாட்டேன். அடி குமாரே குமாரே காளியா நாடியத்து கிடைக்குது ஓரோசா. ஆசையா ஒரே ஒரு வார்த்தை அண்ணி. என் உயிரே போடல அண்ணி கூப்பிட மாட்டேன். உன்னை உயிரே போனாலும் அண்ணி கூப்பிட முடியாதா? ஆமா. அப்பேற்பட்ட உயிரை உங்களுக்கு என்னுடைய கனவு சொன்ன மாதிரி அனைத்து வேலையை செய்து முடிச்சிட்டேன்.
இவளை கொலை பண்ணிட்டேன். ஆ. அவளுக்கு இரு விழிகளை எடுத்து விட்டேன். எடுத்துட்டியே. என்னுடைய காதலனை போய் பார்க்க வேண்டும். பார்க்கணும். போகலாவா? வா, வா, வா. உத்தமே கெட்டது எனக்கு தண்டனையா ஆண்டவா? பெற்றெடுத்த தந்தையை என்னை நம்பவில்லையே. எங்கிருந்தா வந்தால் ஒரு பெண் நான் தான் அவளை கெடுத்து விட்டேன் என்று என்னை அடியடி அடித்து சிறையில் போட பார்த்தார்கள். தப்பித்து ஓடி வந்திருக்கேன். எங்கு பார்த்தாலும் கனகமாக இருக்கின்றது. எந்த வழி செல்லப் போகின்ற சொந்தம் என்று சொல்லி இங்கே யாரும் கிடையாது. சத்தியம் எங்கே இருக்கின்றது? தர்மம் எங்கே இருக்கின்றது? நீதி எங்கே இருக்கின்றது? நேர்மை எங்கே இருக்கின்றது? ஆண்டவா பார்த்தாயா? எனக்கா இந்த நிலைமை ஒரு நாட்டு இளவரசனுக்கு? ஆண்டவா சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன். சத்தியனை கூட்டி ஆண்டவனை சேர்ந்து கொண்டார் சங்கடத்தில் மாட்டி. ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. மன்னன் என்பவன் இடி தாங்கி மக்களுக்கெல்லாம் சுமை தாங்கி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. இடிக்கண் வரும்போது சிறியன் நானான் எத்தனை பேருக்கு நான் சிரிப்பேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி.
இறைவா சிவன் மயமே பக்தி பேருக்கென்ற பூனுருகே அந்த பரவசத்தின் உயிர் உருகே சக்தி எல்லாம் திரண்டு சக்தி எல்லாம் திரண்டு சிவன் பெருகே நன்னதியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே உம்மை சேவிட்ட கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே திருவருளே கண்ணைநல்லூர் உலையும் அருட்கடலே என்னைக்கு ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே உம்மை சேவிட்ட கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே ஓம் நமச்சிவாய. அன்னைய தினமும் கைலாயத்திலே வசித்துக் கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானை நான் வணங்குவது வழக்கம். எப்போதுமே சிவன் நாமமே நான் ஜெபித்துக் கொண்டு வருவேன். இப்போது அந்த சிவனை கோரி நான் கடும் தவம் செய்ய போகின்றேன். இப்போதே அந்த சிவனை நோக்கி நான் தவத்தை செய்ய சிவனை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தேன். என் தவத்தை நீ கலைத்து விட்டாயே. என் தவத்தை நீ கலைத்ததினால் இப்போதே நான் உனக்கு தருகிறேன் அந்த கடும் தவம். அது என்ன தவம்? 4448 வியாதிகளிலே கோட வியாதி தலை சிறந்த வியாதி. இப்போதே உனக்கு குற்றம் பிடிக்க வேண்டும். ஆனந்த வாழ்வு பறி போனதே அலைகளை போலானதே அலைக்கடலில் உரிமை போலானது ஆனந்த வாழ்வு பறி போனது
கடலில் துரிந்தனை போலானது ஆனந்த வாழ்வு பறிபோனது மகனா பிறந்ததென்ன பாவமா அதனால் நான் அறிந்தேன் லாபமா கடலில் துரிந்தனை போலானது ஆனந்த வாழ்வு பறிபோனது ஆனந்த வாழ்வு பறிபோனது என் சாமி நோக்கி நான் கடும் தவம் செய்தும் நேரத்திலே என் தவத்தையே நீ கலந்து விட்டாயனாட மாநில பதவியே வணக்கம் சாமி, பசி வணக்கம். கண்களெல்லாம் வெறுமயமாக மாறிவிட்டது. தவத்தை கெடுத்துவிட்டேன் நான். இந்த படுபாவி ஒரு நாட்டு இளவரசன் சாமி, ஒரு நாட்டு என்னது நாட்டு இளவரசனா? ஆமா, செய்யாத குற்றத்திற்காக வெளிநாடு எடுத்து விட்டார்கள். தப்பித்து ஓடலாம் என்று தான் ஓடி வந்தேன். நீ தவம் செய்தது நான் பார்க்கவில்லை. எப்படியோ என் மீது பட்டு விட்டது, தமிழ் கலந்து விட்டது, எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாயே. இதற்கு விமர்சனமே கிடையாதா? சுவாமியே, நான் செய்தது தவறு. எனக்கு தந்த அந்த சாபத்திற்கு ஒரு விமோச்சனம்